ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் இதே நேரத்தில் இதே அலைவரிசையில் இந்த செயல் ஒளிபரப்பாகும். கேளுங்கள், அடுத்தவர்களையும் கேட்க செய்யுங்கள். இந்த ஊடகத்திலே பார்க்கிறவர்கள் இதுவரையும் நீங்கள் இதற்கு சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தினால் தினந்தோறும் உங்களுக்கு ஒரு புதிய செய்திகள் வெளிவரும். ஒருவேளை ஊடகத்திலே பார்க்கிறவர்கள் இந்த செய்திகளை நீங்கள் விரும்பாவிட்டால் நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நாங்கள் அதை நிறுத்தி விடுவோம். உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. எனவே இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம், இந்த பாரம். எனவேதான் எத்தனையோ பலவீனங்களுக்கு மத்தியிலும், எத்தனை சுகவீனங்களுக்கு மத்தியிலும், அசௌகரியங்களுக்கு மத்தியிலும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் கிருபை தந்தார். இதில் தொலைபேசியில் கேட்கிற உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை நிச்சயமாய் கேட்பார், உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், வாழ்வின் இரகசிய பாவங்களை மேற்கொள்வது எப்படி, பேட்டிலிங் தி சீக்ரெட் சின். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அநேகரும் இன்னும் இரகசிய பாவங்களோடு வாழ்கிற மக்கள் ஏராளம். நீண்ட பயணம் இருக்கிறது. வேதம் தெரியும், சத்தியம் தெரியும், சத்தியத்தை போதிக்கிற மக்கள் கூட there are some secret sin, invisible sin என்று சொல்லுவார் ஆங்கிலத்தில். அதாவது சில பாவங்கள் காணப்படும், சில பாவங்கள் காணப்படாது. அதாவது உண்மை என்னவென்றால், காணக்கூடாத ஒரு பாவம் காணக்கூடிய பாவத்துக்கு நேராக வழி நடத்தும். The invisible sin always lead into visible sin. இன்றைக்கு ஒருவேளை காணப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்திலே அது காணப்படும். எனவே இந்த நாளிலே அன்பான எல்லாருடைய ஊழியங்களிலும் நடக்கிறது. மிகப்பெரிய ஊழியருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஒரு காலத்திலே அது காணப்படாமல் இருக்கும், ஆனால் ஒரு நாளிலே அது வெளிப்படும். இதைத்தான் மல்கியா 1:6 தேவன் சொல்லுகிறார். நான் பிதா, என்னை கனம் பண்ணவில்லை. நான் நிஜமான், என்னை நீங்க கீழ்ப்படியவில்லை. அதில் மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் நிறைய குறைகளை சொல்லுவார். அதெல்லாம் காணப்படாது. மந்தையிலே கடாய் இருக்கையில் கெட்டு போனதை கொண்டு வருகிறீர்களே, இது யாருக்கும் தெரியாது. ஆனால் 2:14 ஒரு காணக்கூடாத தவறு. 2:14 மல்கியாவிலே, உன் உடன்படிக்கையின் மனைவிக்கு துரோகம் பண்ணினாயே. அப்படியானால் ஒரு காணக்கூடாத ஒரு தவறு காணக்கூடிய ஒரு தவறுக்கு நேரம் வழி நடத்திவிடும். எனவேதான் அந்த நாளிலே எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை ஆவியானவர், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில். கவனிங்கள், இது ஆலோசனை அல்ல, ஒரு எச்சரிப்பு. திரும்ப சொல்லுகிறேன், பேட்டிலிங் வித் சீக்ரெட் சின், மறைவான பாவத்தோடு இருக்கிற போராட்டம். இது எல்லாருக்குமே, இதற்கு வயது வரம்பில்லை. வாலிபர்களுக்கும் அது இருக்கிறது, வயோதிபர்களுக்கும் இருக்கிறது. இது சத்துருடைய மிகப்பெரிய ஒரு கண்ணி. ஒரு பக்தன் எப்படி சொன்னார், இட்ஸ் a cunning trick played by the devil in the presence of God. தெரியாது, இது என்ன பரவாயில்லை, இது பரவாயில்லை. அன்பாளுடைய கொஞ்ச நாள் ஒரு சில நிமிடங்களுக்கான ஒரு இன்பம், ஆனால் அதை நம்மை குற்றப்படுத்தி, அதனோட நோக்கமே தேவனை விட்டு தூரப்படுத்த வேண்டும். குற்றப்படுத்தி ஜெபிப்பதை நிறுத்த வேண்டும், ஊழியம் நிறுத்த வேண்டும். ஒன்று அடிக்கடி நான் என்னுடைய சேலை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எந்த நபரோடும் போராடுங்கள், ஆனால் உங்கள் சொந்த மனசாட்சியோடு போராடாதிருங்கள். யாரோடும் போராடுங்க, டசன்ட் மேட்டர். ஆனால் சொந்த மனசாட்சியோடு நீங்கள் போராடினால் உங்களுடைய வாழ்க்கை மிக பரிதாபம். எனவே அந்த மனசாட்சி என்பது தேவன் தந்த தீபம். எனவே உங்கள் மனசாட்சியோடு போராடுவதை நிறுத்திவிட்டு அந்த மனசாட்சி சொல்லுவதை சற்று கேட்க அன்பாய் கேட்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தையால் வருகிறது, நீங்கள் மற்ற புறஜாதிகளைப் போல தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தொடர்ந்து அந்த 24 வசனங்கள் நீண்ட வசனங்கள், ஆனால் கட்டாயம் அதை வாசிக்க வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே
தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை மிக முக்கியம் அன்பானே. இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்வது அவருடைய ஜீவனாலே. The life that you are existing because of him. அவராலே நாம் ஜீவன் பெற்றிருக்கிறோம். இந்த ஜீவன் அவருடையது, இந்த வாழ்க்கை அவருடையது, இந்த வசதிகள் அவருடையது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. அடுத்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உணர்வு இல்லாதவர்களாய். அடுத்து சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படியாய். இன்னைக்கு பாருங்களேன், அதில் இருக்கிற ஒரு இன்பம் ஆலயத்தில் இல்லை, வார்த்தையை படிப்பதில் இல்லை, வார்த்தையை கேட்பதில் இல்லை. அந்த வார்த்தையை சொல்கிறேன், சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறவர்கள். நீங்க எல்லாரும் சொல்றாங்க என்னால் முடியல. இல்லை அன்பார்களே, நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது உங்களுக்குள்ளே அது பிரவேசிக்காது. வேதம் சொல்கிறது, ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எபே சபைக்கு. அப்படியானால் இன்றும் அந்த வார்த்தை சொல்லுகிறேன், இன்றும் சபையிலே வீணான சிந்தையில் நடக்கிற மக்கள் இருக்கிறார்கள். வெயின் தாட்ஸ். ஒரு பொதுரா இருக்கிறதால நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் அறிந்திருப்பீங்க அஸ் அ பாஸ்டர். அது மட்டுமல்ல, புத்தியில் அந்தகாரப்பட்டு இன்னைக்கு நம் பிரசங்கம் பண்றோமே, அது எல்லாருக்குள்ள போகிறதா என்றால் கேள்விக்குறிதான். ஒரு சிலருக்குள்ள போகும், சிலருக்குள்ள போகாது. ஏன்னா அவங்க புத்தியில் அந்தகாரப்பட்டு இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இருதய கடினம். நீ என்னன்னா சொல்லு, நான் இப்படிதான் இருப்பேன். திருச்சபை பாதி பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. they are what they are. தாங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படியே இருக்கிறாங்க. ஒரு கடின இதயம். அன்பானவர்களை, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீண்ட ஒரு ஊழியத்துல கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். பல திருச்சபைகள், பல நாடுகள், பல வித்தியாசமான மக்களை சந்திக்க ஆண்டு உதவி செய்தார். ஆனா இன்றைக்கும் இதய கடினம். என்ன வேணா சொல்லு, நீ என்ன வேணா பேசுங்க, யாரை கொண்டும் பேசுங்க, நான் அப்படிதான் இருப்பேன். as a pastor உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதய கடினம் மாத்திரமல்ல, இது அது அறியாம இதனுடைய விளைவுகள் என்ன கவனிங்கள். ஆடி ஆட்டம் என்ன? அதனாலதான் வேதம் சொல்லுது, இளமையிலே சந்தோஷப்படு, ஆனாலும் எல்லாவற்றையும் நியாயத்தில் நிறுத்துவார். மக்களுக்கு புரியல. அதாவது ரத்தம் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, எனவே எதை வேண்டுமான செய்யலாம். ஆள்பலம், அரசியல் பலம், பணபலம், ஏதோ ஒரு பலம், மசில் பலம், ஸ்ட்ரென்த் இல்லை. அந்த அந்த எல்லா பலனும் போயிடும். அரசியல் பலம் போயிடும், சரீர பலம் போயிடும், பணபலம் போயிடும். நீ நிறைய பேரை பார்க்குறது, துணிகரமாய் பாவம் செய்கிற மக்களை ஏராளமாய் பார்க்கிறேன். ஊழியத்திலே ஊழியக்காரர்களே இதை பொதுவெளியில சொல்லுவது தவறு. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட். இது தற்செயலாக நடக்கிற ஒன்று அல்ல. அவர் அதற்கு அதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தனாலே அந்த வார்த்தை இருக்கிறது, ஆவலோடு நடப்பிக்கிறார்களாம். எத்தனை பெரிய வார்த்தை! ஆவியானவர் சொல்லுகிறார், எபேசியர் 4:20, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கவனிங்க, இன்னைக்கு நீங்க how you look Christ. கிறிஸ்து ஜனங்க எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? இன்றைக்கு ஒரு பொருளாதார நிபுணராய், பணம் கொடுக்கிறவராய், வசதி கொடுக்கிறவராய், வாழ்வு கொடுக்கிறவராய், ஆஸ்வதிக்கிறா பார்க்குறாங்க. அதே வேளையில அவர் ஒரு நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் என் எஜமான், என் ஆண்டவர். அவர் எப்படி பார்க்குறீங்க? அவர் கரத்திலே வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பாவிட்டால் அவருடைய அம்பை அவர் நானேற்றி வைத்திருக்கிறார். அவர் கன்சியூமிங் காட், அவர் பட்சிக்கிற அக்கினி, நீதி உள்ள நியாயாதிபதி. கவனிங்கள், பாவத்தை கண்டிக்கிறவர். இன்னைக்கு ஜனங்க அப்படி நினைக்கிறது இல்லை. அதுக்கேற்ற பிரசங்கங்கள் இன்னைக்கு இந்த புதிய உடன்படிக்கையில அதெல்லாம் பரவாயில்லை, எல்லாமே பரவாயில்லை. நீ எவ்வளவு பாவம் பண்ணாலும் பரவாயில்லை. நீ ஏன் பாவம் பண்ண அவருக்கு தெரியும். இது வேற. ஒரு பிள்ளை தப்பு பண்ண அப்பா துரத்திடுவாரா? இல்லை அன்பானவர்களே, வார்த்தை சொல்லியிருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார், வசனங்களை கொடுக்கிறார், ஊழியனை கொடுக்கிறார், திருச்சபை கொடுக்கிறார், ஆவியானவரை கொடுக்கிறார். இதையும் தாண்டி
அந்த வாட்சில போட்டிருக்கிறது காம விகாரத்திற்கு. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், பேட்டிலிங் வித் சீக்ரெட் சின். காம விகாரத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். வார்த்தை சொல்கிறது எபேசியர் 4:20, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சின்ன கேள்வி, how you learn? கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அதாவது பல நிலைகளை கிறிஸ்து கற்றுக்கொள்ளலாம். சுகமளிக்கிறவராய், பணம் கொடுக்கிறவராய், என் கவலைகளை தீர்க்கிறவராய். ஆனால் how you learn Christ? என் எஜமான், என் போதகர், என் ஆசாரியர், என்னை மீட்டவர், என்னை விடுவித்தவர். how you learn? how you see Christ? கிறிஸ்து எப்படி பார்க்குறீங்க? வேதம் சொல்கிறது, நீங்கள் இவ்விதமாய். உலகம் வேதமா பார்க்குது. இன்னைக்கு எல்லாரும் சொல்ற புத்தன், இயேசு, காந்தி நல்ல மகான், நல்ல ஒழுக்கங்களை போதித்தார். அரசியல்வாதி அப்படிதான் சொல்றாரு, நல்ல ஒழுக்கங்களை, அன்பு வழியை காட்டினார். அது வேறு, இது வேறு. இஸ் அ காட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி உள்ள நியாயாதிபதி. அவனவன் செய்த நன்மைக்காயிலும் தீமைக்காயிலும் தக்க பலனை கொடுக்கிறவர். அதற்கு யாரும் விதி விலக்கு அல்ல, பேசுகிற நானும் விதி விலக்கு அல்ல. அந்த வார்த்தை சொல்கிறது 21ஆம் வசனம், எபேசியர் 4:21, ஈஸ்வரிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே. இன்னைக்கு சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, துக்கமான காரியம். சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள் மிக குறைவு. பலமுறை சொல்லியிருக்கிறேன், பலமுறை. சத்தியம் என்ன சொல்ற வார்த்தை, சத்தியம் என்ன வாழ முடியாதுங்க, வாழ்ந்தா உலகத்துல ஜீவிக்க முடியாது. இந்த வசனம் சொல்கிறது, சத்தியத்தின்படியே இழப்புகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், ஒன்று இழந்து போகலாம். ஆனா சத்தியத்தின்படியே. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு ஊழியர்களே, உங்க ஊழியம் சத்தியத்தின்படி இருக்கிறதா? நீங்க ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கலாம். டு யூ லாயல் டு யுவர் ஆர்கனைசேஷன்? நீங்க இருக்கிற அந்த நிறுவனத்திற்கு உண்மையா இருக்கிறீங்களா? சத்தியத்தின்படியே. அடுத்த வார்த்தை, நீங்கள் அவரிடத்திலே கேட்டறிந்தீர்கள், அவரால் போதிக்கப்பட்டீர்கள். இப்போ யோசித்து பாருங்க, அந்த போதித்தவர் வாழ்க்கை தடுமாறும் போது, வாழ்க்கை வழி விலகி போகும்போது, வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும்போது எவ்வளவு துக்கப்படுவார். நீங்கள் அவராலே கேட்டறிந்தீர்கள், அவரால் போதிக்கப்பட்டீர்கள். அப்படின்னா ஒரு ஆசிரியருக்கு ஒரு பையனுக்கு போதிக்கிறார். எதற்காக போதிக்கிறார்? அவன் தேர்ச்சி அடைய வேண்டும், நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும். ஒரு ஊழியன் எதற்காக போதிக்கிறான்? அதாவது தேவன் விரும்புகிற நிலை அடைய வேண்டும், கிறிஸ்துவ அந்த பூரணத்தை அடைய வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவராலேயே போதிக்கப்பட்டீங்க. என்னை கேட்டுக்கொண்டு கண்டது பிள்ளைய, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆவியானவரால் போதிக்கப்படுறீங்க, உங்கள் போதுகிறால் போதிக்கப்படுறீங்க. கர்த்தரே உங்களுக்கு போதிக்கிறார். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். இந்த வார்த்தை நன்றாக கவனிக்க கேட்கிறேன், கவனிங்க. பிசாசுடைய பெரிய நோக்கமே உங்களை மோசம் போக்க வேண்டும். நீங்கள் எதை செய்கிறது அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். மோசம் போக்கும், அடுத்து கெட்டு போக வேண்டும். 2 வார்த்தைகள். ஒன்று உங்களை மோசம் போக்க வேண்டும், இன்னொன்று உங்களை கெட்டு போக வேண்டும். தேவனால் பயன்படுத்தப்படலாம். ஏதோ ஒரு ஊழியத்தில் தேவனுக்கு நீ உபயோகமுள்ள பாத்திரமா இருக்கலாம். அவன் நோக்கமே உங்களை கெட்டு போகிற ஒன்றுக்கு உங்களை பயன்படுத்தபடிதான். எனவேதான் வேதம் சொல்கிறது அந்த வார்த்தை, எனவே அதை களைந்து போட்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படி ரெண்டு பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கை ஒன்றா இருக்க முடியும்? களைந்து போட்டு. நிறைய பேர் அதையும் விரும்புகிறார்கள், இதையும் விரும்புகிறார்கள். அப்படியே இருப்பேன், இப்படி இருப்பேன். ஆலயமும் தேவை, ஆண்டவரும் தேவை, உலகமும் தேவை. இல்லை, ஒன்று உலகம் உங்கள் வாழ்க்கையின் மையமா இருக்க வேண்டும், இல்லையில் ஆண்டவர் மையமா இருக்க வேண்டும். உலகம் உங்கள் முன்னே இருக்க வேண்டும், இல்லை ஆண்டவர் முன்னே இருக்க வேண்டும். பழைய பாடல், உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே. இன்றைக்கு இரண்டையும் விரும்புகிற மக்கள் ஏராளம். அதுக்காக பல காரணங்களை சொல்லுவாங்க. என் தொழில், நான் சார்ந்த துறைகள், இல்லாவிட்டால் என்னை சுற்றி இருக்கிற மக்கள். இல்லை அன்பானவர்களே, இந்த மக்களும் இந்த தொழிலும் நீங்கள் சார்ந்திருக்கிற எந்த துறையா இருந்தாலும், அது எந்த துறையோ, திரைப்படமா இருக்கலாம், ஊடகத்துறையா இருக்கலாம், ஏதோ ஒரு துறையா இருக்கலாம்.
ஆனா அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாத்திக்காதீங்க. நிறைய பேர் பார்க்குறேன், இந்த ஃபேஷன் டிசைனர் ஒர்க் பண்றாங்க, சபைக்கு வரும்போது அலங்கோலமா வர்றாங்க. நீங்க என்ன வேணா தொழில் பண்ணுங்க, ஆனா சபைக்கு வரும்போது அன்பானவர்களே, உடைய நீங்க தேவனுடைய பிள்ளை என்று மறந்து விட வேண்டாம். நீங்க என்ன தொழில் பண்ணாலும் பி தேர் ஆஸ் யூ ஆர். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, திரும்ப சொல்லுகிறேன், 23ஆம் வசனம், புதிதான ஆவி உள்ளவர்களாய். அதை நான் கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன், புதிதான ஆவி உள்ள, நியூ ஸ்பிரிட், ஒரு புதிய ஆவி உள்ளவர்களாய். அடுத்த வார்த்தை மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம், தேவனுடைய சாயல். அது ஒரு அழகான வார்த்தை, மெய்யான நீதியிலும். அப்படியானால் ஒரு பொய்யான நீதி இருக்கிறது. பிரபலமா இருக்கலாம், பல ஒரு பெரிய நிலையில் இருக்கலாம். யூ மே பி எ பிஷப், யூ மே பி எ பிக் லீடர். அதாவது உலகத்துல பிரபலமா இருக்கலாம். நீங்க நிறைய பேரை பார்க்கிறேன், அதிலே தலைவர், இதிலே தலைவர், அதிலே பொருளாளர், இதிலே செயலாளர், டசன்ட் மேட்டர். நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் மெய்யான நீதி உங்களோட பேசுறேன். தேவன் சொல்லுவார், இஸ் இட் ஃபேக் ஆர் ரியல்? மெய்யான நீதியிலும். அடுத்த வார்த்தை மெய்யான பரிசுத்தத்திலும். ஜனங்கள் பார்க்கிற என்பதற்காக ஒரு வேஷம் வேண்டாம். அந்த மல்கியா 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல தன் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறார். ஆனா 13ஆம் வசனத்துல 2ஆம் தரமும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் கர்த்தருடைய பலிபீடத்தை நிரப்புகிறார். சற்று பார்க்கணும், மல்கியா 2:13, கர்த்தருடைய பலிபீடத்தை அழுகையினாலும் கண்ணீராலும் நிரப்புகிறார். ஆனால் 14ஆம் வசனத்துல தன் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறார். இது எத்தனை மோசமான காரியம்! எனவேதான் தேவன் சொல்லுகிறார், மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். அது உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனசாட்சிக்கும் ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். திரும்ப சொல்லுகிறேன், உலகத்தை ஏமாத்தலாம், மனைவியை ஏமாத்தலாம், கணவனை ஏமாத்தலாம், பெற்றோரை ஏமாத்தலாம், ஊழியனை ஏமாத்தலாம், படைத்த தேவனை ஏமாற்ற முடியாது. இட் இஸ் வெரி கிளியர், இட்ஸ் விசிபிள். எல்லாமே நீங்க எது தெரியாது நினைக்கிறீங்களோ அதனால தெரிய வரும். நான் பல உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். எது உங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தெரிய வரும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை, இதயம் என்பது ஒரு யுத்த களம். இட்ஸ் a பேட்டில் கிரவுண்ட். அது என்ன செய்ய தெரியுமா? அது நீதியான வாழ்க்கை வாழக்கூடாதபடி உங்களை தடை பண்றது. நீங்க நினைச்சு சொல்லிக்கலாம், நீதியா இருக்கிறேன். அடுத்தவங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க நீதி தான். ஆனா தேவனோடு கம்பேர் பண்ணும்போது வாட் அபௌட் யுவர் ஸ்டேட்டஸ்? கவனிங்கள், அந்த தேவன் சொல்லுகிற விரும்புகிற வார்த்தை ஒரு பூரணம். தேவன் விரும்புகிற அவரை போல, அந்த வசனத்தை போடுங்க, அந்த சாயலுக்கு ஒப்பாக. 24, தேவனுடைய சாயலாய். யோசித்து பாருங்களேன், தேவனுடைய சாயலாய் மாறணும்னா நம்முடைய சுய சாயல்களுடைய செயல்பாடுகள் மாற வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய சாயல் மாற வேண்டுமானால் நம்முடைய சுய சாயல்கள் மாற வேண்டும். சுய சாயல் என்ன? ஏமாத்தணும், வஞ்சிக்கணும், பொய் பேசணும், வாங்கின கடனை திருப்பி கொடுக்க கூடாது, யாரெல்லாம் ஏமாற்ற முடியும் அத்தனை பேரை ஏமாத்தணும். அதுதான் கூட நடக்கிறது. இந்த சீட்டு, இந்த பாருங்க, இந்த பொருளாதார குற்றப்பிரிவு நாள்தோறும் டிவியில வருது. ஏழை ஜனங்களுடைய அந்த பணம், அவங்களுக்கு ஏழை சீட்டு, ஏதோ நிறைய சீட்டு இருக்குது. ஊழியக்காரர்கள் கூட அதில் ஈடுபடுகிறார்கள். வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய சாயல் உங்களுக்கு வேண்டுமானால், நம்பர் 1, அன்பானுடைய வீணான சிந்தை வேண்டாம். 2வது, புத்தியில் அந்தகாரம் வேண்டாம். அதுக்கு இன்னொரு வார்த்தை, புத்தியில் தெளிவு. 3வது, இருதய கடினம் வேண்டாம். நிறைய பேர் அப்படித்தான் நீண்ட ஊழியம் பண்றாங்க, பட் ஸ்டில் they are in darkness. பொதுவாக அப்படி சொல்லுவாங்க, வயசாகும் போது எல்லாம் மாறுன்னுவாங்க. நிறைய பேருக்கு வயசானா கூட they never change, கொஞ்சம் கூட மாறல. காலங்கள் மாற்றணும், சூழ்நிலைகள் மாற்றணும், அந்த வயோதிபை மாற்றணும். சில பேருடைய வாழ்க்கையில எதுவுமே அவங்கள மாற்றல. they are still as they are. அவங்க யாரா இருக்கிறாங்களோ அவங்களாவே இருக்கிறாங்க.
அது காரணம் என்னவென்றால் இருதய கடினம், அது மட்டுமல்ல அறியாமை, மூன்றாவது தேவனுக்கு அந்நியர். இதெல்லாம் பண்ணிட்டு how can we say what a friend we have in Jesus? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில். அது எப்படி சொல்ல முடியும்? அந்த வார்த்தை சொல்கிறது ஜீவனுக்கு அந்நியராய். அது மட்டுமல்ல, நிறைய சொன்னேன், தேவனுடைய சாயலா இருக்க வேண்டுமானால் உணர்வு தேவை, அசுத்தங்கள் ஒரு சுத்தம் தேவை. தமிழ் வேதத்துல அசுத்தங்களை ஆவியோடு நடப்பிக்க இல்லை, ஒரு சுத்தம். மூன்றாவது நம்மளே 21 சத்தியத்தின்படியே கடினம். இப்படி வாழ்ந்தா ஜீவிக்க முடியுமா? இல்லை, நிச்சயம் ஜீவிக்க முடியும். சத்தியப்படி வாழ்ந்தால் நீங்கள் வாழ்வீர்கள், உள் சந்ததி வாழும். அடுத்த வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 23 a new spirit, ஒரு புதிய ஆவி. அது இயற்கையாக இருந்திருக்கும், நம்முடைய பழைய வாழ்க்கையில் அதெல்லாம் இருந்திருக்கும், நம்மோடு கூட பிறந்துச்சு. ஏன் நம்முடைய ரத்தத்தில் ஊறின ஒன்று. ஆனா இப்போ யுவர் ராயல் பிளட், உங்க சரீரத்தில் ஓடுவது ராஜரீக ரத்தம். இட் இஸ் நாட் a நேச்சுரல் பிளட், இட்ஸ் a ராயல் பிளட். ஒரு பரலோகத்தினுடைய ரத்தம் உங்கள் சரீரத்தில் ஓடுது, ராஜரீகமான ஒரு ரத்தம் ஓடுது. எனவே தான் திருமறை சொல்லுகிறது, நீதியிலும் பரிசுத்தத்திலும், அது மட்டுமல்ல தேவனுடைய சாயலாய். இட்ஸ் a secret, but it is not private. அது ரகசியமானது, ஆனால் ஒரு நாள் வெளிப்படுத்தப்படக்கூடியது. இட்ஸ் சீக்ரெட், பட் இட்ஸ் நாட் அ பிரைவேட். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், ஒரு நாள்ல அது வெளிப்படும். வசனத்தை வாசிக்கிறேன், சங்கீதம் 90:7. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்தோம், இரண்டாவது உடைய உக்கிரகத்தினால் கலங்கி போனோம், எங்கள் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாகவும். அதே தான் சொன்னேன், சீக்ரெட் பட் இட்ஸ் நாட் பிரைவேட். கவனிங்கள், எங்கள் அக்கிரமங்கள் ரகசியமா இருக்கலாம், ஆனா வேதம் சொல்லுகிறது உமக்கு முன்பாக. இரண்டாவது, எங்கள் அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திற்கு முன்பாக நிறுத்தினேன். இந்த வசனத்தின் ஒரு முறை நீங்கள் வாசிக்க அன்ப கேட்கிறேன். எங்கள் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாக. வாட் எவர் யூ டூ, குடும்பங்களுக்கு, ஊழியத்திற்கு, திருச்சபைக்கு, உங்கள் ஸ்தாபனத்திற்கு, நீ என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் அவருக்கு முன்பாக. அடுத்த வார்த்தை, உடைய அந்தரங்க பாவங்கள் அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அன்பு ஊழியர்களே, டோன்ட் ஃபர்கெட். உங்களை இரு கரங்களை கூப்பி கேட்கிறேன். இட் இஸ் a secret sin, but it is never be a private. புரிந்தால் நீங்கள் ஆமென் சொல்லுங்க. It is a secret, it may be secret, but it never private. ஒரு நாள் வெளியிறங்க. அந்த 2 வார்த்தை இருக்கிறது, முன்பாகவும், அவருக்கு முன்பாகவும். இரண்டாவது, அவருக்கு முன்பாக நிறுத்தப்படும். இருளிலே செய்யப்படுகிற ஒன்று வெளிச்சத்திலே செய்யப்படும். வாட் எவர் யூ டூ, என்ன வேணா பண்ணலாம். திறமைகள் இருக்கிறது, ஆழ்பலம் இருக்கிறது, அரசியல் பலம் இருக்கிறது, யூ கேன் டூ. ஆனா ஒரு நாள் வரும், God will reveal that. அவருக்கு முன்பாக. அடுத்த வார்த்தை, அவருடைய வெளிச்சத்திலே அதை அவர் நிறுத்துவார். என்னுடைய 3வது குறிப்பு, பாவம் என்னைக்குமே உங்களை ஏமாற்றும். இட் இஸ் டிசப்டிவ். மாத்திரமல்ல அன்பானவர்களே, ஒரு நாள் இப்ப நம்ம சொன்னது போலயே இட் வில் பி பப்ளிக் டிஸ்பிளே. அதை கவனிக்க வேண்டும். அதாவது ஏமாற்றும், ஆனால் இட் இஸ் a பப்ளிக் டிஸ்பிளே. எனவே தான் உலகத்தில் கூட சொல்றாங்க, நம்பாதே உன்னை ஏமாற்றும், நீ காணும் தோற்றம் அடுத்தவர்கள் கண்களுக்கு மறைக்கப்படலாம், அவருடைய கண்களுக்கு மறைக்கப்படாது. அடுத்தவருடைய கண்களுக்கு மறைக்கப்படலாம், ஆனால் அவருடைய கண்களுக்கு மறைக்கப்படாது. புரிந்து கொண்டால் சரி. அடுத்தவருடைய கண்களுக்கு மறைக்கப்படலாம், மனைவியின் கண்களுக்கு, கணவனின் கண்களுக்கு, பெற்றோரின் கண்களுக்கு, பிள்ளைகளின் கண்களுக்கு. இட் மே பி ஹிடன். ஆனா a day will come,
it will be displayed. என்னை விடுவிப்பில் நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைத்திருயர்ந்த அடைக்கலத்தில் உந்தன் நாஞ்சையாய் இருப்பதனால். கரங்களை தட்டி ஆராதிப்பு எண்ணத்தோடு. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைத்திருயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா சொல்லி கூப்பிடுங்க. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால். உணர்ந்து சொல்லுங்க. I know நீர் என்னை விடுவிப்பீர். ஹalleluya. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பில் நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாய். ஹalleluya. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைத்திருயர்ந்த அடைக்கலத்தில். விடனின் கண்ணி பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவித்தீர். விடனின் கண்ணி பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். இயேசுவா. அவரை கூப்பிடுங்க. அந்த நாமம் தான் நமக்கு அடைக்கலம். ஹalleluya. Thank you Jesus. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பில் நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330.
எங்கள் மின் அஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.